ஹாய் மக்களே வணக்கம். நான் திருக்குழந்தை சத்து. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லை, அரிசி ஊற வச்சுருங்க, கிரைண்டருக்கு அது ஆட்டிக்கிட்டு இருக்கு, மாவாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே பாருங்கள், கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு சிங்கில், அது அப்படியே கழுவிட்டு இருக்கு, கழுவுறேன். கொஞ்சம் பாத்திரம் அது வேலை கழுவிட்டு இருக்கேன். ஒய்ஃபு உடம்பு சரியில்லைன்னா அப்போ நம்ம தானே செய்யணும், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கழுவி முடிச்சுட்டு அப்படியே ஒரு டீ போட்டோம்னா குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு அப்புறம் அரிசி அள்ளி போட்டு அப்புறம் உளுந்து போட்டு அள்ளிக்கலாம். நைட்டு நான் தான் சமையல் மாவு வாங்கிட்டு இட்லி ஊற்றி சட்னி சாம்பார் வச்சு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒய்ஃபு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் எல்லாம் பண்ணணும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு எல்லாமே அவங்க தான். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி தண்ணி ஊற்றிடலாம் வாங்க. தண்ணி ஊற்றிட்டேன், டெஸ்ட் கழுவணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தை கழுவி போட்டு பாத்திரத்தை கழுவிடலாம். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கௌரவம் பார்க்காம நம்மளே பாத்திரம் கழுவி மாவாட்டி சமைச்சிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் செய்கிறாங்க, தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நமக்கு காலம்புற அவங்க சமைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு நம்ம செஞ்சு போடலாம்னா ஒரு பெரிய ஒரு இது ஆகிடாது. நான் அதான் ஃபாலோ பண்ணுறேன். கழுவிட்டு இருக்கேன். கழுவுறதும் கொஞ்சம் சிரமம், பரவாயில்ல, நம்ம ஒய்ஃபுக்காக நம்ம செய்யலாம். வேற யாருக்கு செய்யலாம்? அதனால நம்மளே கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுவியாச்சு, கழுவிட்டேன். மாவல்லி உளுந்து போட்டு ஒரு 1 மணி நேரத்தில் உளுந்து ஆட்டி கரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு இட்லி ஊற்றி, அந்த மாவில் இட்லி ஊற்ற முடியாது, கடையில் போய் ஒரு பாக்கெட் வாங்கி வந்து இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி ஒரு சாம்பார் வச்சு பையனுக்கு பொண்ணுக்கு மனைவிக்கு எனக்கு நாங்கள் 4 பேர். எனவே இப்போ உடம்பு சரியில்லை அவளுக்கு, இல்லைன்னா அவளே எல்லா வேலையும் பார்த்துருவான். அவளுக்கு முடியாதுன்னா நம்ம தான் செய்யணும். நம்ம செய்கிறதுனால நம்ம கௌரவம் உடம்பு போயிடாது. அதனால் இப்போ நான் செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா
கௌரவம் பார்க்காம நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்வோம், நம்ம சமைச்சு போடுவோம் நம்ம ஒய்ஃபுக்கு. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம குழம்புல நம்ம வீட்டுக்காரர் வந்து நமக்கு செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.